ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு சந்தாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தா ஃபோனை எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்ததாக ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஹரிஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்தா உனக்கு ஃபோன் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பண்ணாங்க, ஏதோ கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, அப்பா அம்மாவும் வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, என்னாச்சு பையா? இல்லை, நானும் 2-3 தடவை கூப்பிட்ருந்தேன், ஆனால் சந்தா ஃபோனே எடுக்கவே இல்லை. அதனால தான் ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏன்னா நைட்டு கூட நல்லா தான் பேசிச்சு, ஆனால் காலையில் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லையா, அதனால தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எதுக்காகவும் பயப்படாதீங்க பையா, சந்தாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ் பையா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா சோழனாலாம் வராங்க. வந்த உடனே அண்ணன் என்னாச்சுன்னு ஏன்னா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க? இல்லைப்பா, சந்தாவுக்கு ஃபோன் பண்ணேன், சந்தா ஃபோன் எடுக்கவே இல்லை, அதனால தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு, அதனால தான் ஹரிஷ் பையாவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்னு மறுபடியும் சந்தாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையாப்பா, ஏதோ வீட்டில் கொஞ்சம் அப்பா அம்மாலாம் இருக்காங்களாம், கொஞ்சம் வேலையாக வேறு இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா என்ன? இல்லையண்ண, உங்களுடைய பேச்சில் வேறு ஏதோ தெரியுது. இல்லைப்பா, நைட்டு கூட நல்லா தான் பேசிச்சு, அப்போ கார்த்திகாவை பற்றி நானும் சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்க போயிடுச்சுப்பா, அதனால தான் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் பண்ண, கார்த்திகாவை பற்றி எதுக்கு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.